புரட்சி அப்படின்னு எல்லாருக்கும் என் தம்பி ஹுமாயூன் கூட சொன்னார். புரட்சின்னா ஏதோ வரலாற்றில் இருக்கிற வார்த்தை நினைக்காத, ஒவ்வொரு மகனும் தன் கைகளால் நிகழ்த்தக்கூடிய நிஜம் அது. புரட்சினா ஏதோ நினைக்காத, இப்ப நாம செய்துகிட்டு இருக்கிறதா வரலாற்றில் மாபெரும் புரட்சி. உங்கள் மகன், உங்கள் உடன் பிறந்தவன், இந்த எளிய மகன் சீமான் தமிழ்நாட்டுக்குள் செய்து கொண்டிருக்கிறதே ஆக பெரும் புரட்சி. பெரியார் ஐயாவிடம் இருந்து பிரிந்து வந்து அந்த அமைப்பில் இருந்து சில தலைவர்களை அழைத்து வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கட்டி கால் நூற்றாண்டாக உழைத்து 49 ஆரம்பித்த 67 தான் ஆட்சியை கைப்பற்றுகிறது திமுக. 100க்கும் மேற்பட்ட பெரும் பெரும் அறிஞர்கள் உழைத்தார்கள் அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு. கடைசியாக ஐயா கருணாநிதியிடம் கட்சி, கொடி, சின்னம், ஆட்சி போய்விட்டது. அதைத்தான் சொல்கிறார்களே, கரையான் புற்றுக்கட்ட கருணாகம் குடியேறியது என்று. அவர் கைப்பற்றி கொண்டார். கட்சி கட்சியாக இல்லாமல் கம்பெனியாக மாறிவிட்டது. டிஎம்கே இஸ் நாட் a political party, அது கருணாநிதி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக மாறிவிட்டது. அங்க வரி வரியே ஒரு எம்டி வருவார். அவருக்கு யார் விசுவாசமாக இருக்கிறாரோ அவர்களுக்கே அதிக பதவி தருவார். யார் அதிகமாக வசூலித்து தரார்களோ அவர்களுக்கு அமைச்சர் பதவி தருவார். அது கட்சி இல்ல, கார்பரேட் கன்சர்ன் என்று மாறிவிட்டது. ஸ்டாலின் கருணாநிதி மகன், அதை தாண்டி என்னோட நிக்கிறதுக்கு தகுதி சொல்லு. சொல்லு. ஸ்டாலினே ஒரு கட்சி ஆரம்பிச்சா அவர் குடும்பத்திலேயாவது யாராவது சேர்ந்திருப்பாங்களா? சொல்லுங்க. ₹1 காசு கொடுக்காமல் ஒரு ஓட்டு உங்களால் வாங்கி கட்ட முடியுமா? ₹1 காசு கொடுக்காமல் இத்தனை ஆயிரக்கணக்கான உணர்வுள்ள எழுச்சி மிகுந்த மக்களின் கூட்டத்தை உங்களால் திரட்ட முடியுமா? சீமானும் அவன் தம்பிகளும் செஞ்சது ஒன்றுமில்லை. தொலைக்காட்சி முழுக்க பல ஆயிரம் ரூபாய்களை, லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து விளம்பரம் செய்யவும் இல்லை. கோயில்பட்டியில் சீமான் பேச போகிறார், திரண்டு வாருங்கள். ஒன்னும் செய்யல. செய்தித்தாளில் முழு பக்க விளம்பரங்கள் இல்லை. ஒரு நாள் சுவரட்டி சீமான் கோயில்பட்டியில் பேசுகிறான், பாத்துக்கணி. இது புரட்சி. கருணாநிதி மகன் ஸ்டாலின், ஸ்டாலின் மகன் உதயநிதி. வேற தகுதி? ஐயா எடப்பாடி ஆரம்பிச்ச கட்சி அது. எம்ஜிஆர்ங்கிற ஒரு புகழ்பெற்ற நடிகர், அவர் கூட நடித்ததால் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு செல்வாக்கு. அவர்கள் கூட அதை வழிநடத்தி வந்தார்கள். பிறகு அம்மா சசிகலா அவர்கள் அதை கொண்டு போகும்போது இவற்றை கொடுத்துட்டு போனாங்க, அவர் வச்சுக்கிட்டார். நாங்க அப்படி வந்தவர்கள் இல்லை பெருமக்களே. நாங்கள் என்ன சாதி தெரியுமா அப்படி கட்சி ஆரம்பிக்கல. நாங்கள் என்ன மதம் தெரியுமா அப்படி கட்சி ஆரம்பிக்கல. செத்து போய் கிடந்த உணர்வு, சாதி மத உணர்ச்சி மேலோங்கி திட்டமிட்டு தமிழீழம் தலைமுறைக்கு, தமிழ் மக்களுக்கு சாதி மத பற்று ஊட்டப்பட்டிருந்தது. மொழி இனப்பற்று சாகடிக்கப்பட்டு சாதி மதப்பட்டு திட்டமிட்டு ஊட்டப்பட்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் என் இனம் ஈழ தாயகத்தில் செத்து விழுந்த போது இத்தனை கோடி மக்கள் இருந்து ஏன் இங்கே மக்கள் திரண்டு போராடவில்லை என்கிற மன வலியில் உள்ளுக்குள் எரிந்த நெருப்பை உடலில் கொட்டி வெந்து செத்தவன் என் தம்பி வீர தமிழ் மகன் முத்துக்குமார். அவன் பற்ற வைத்த புரட்சி தீயில் பற்ற வைக்கப்பட்ட நெருப்பு துகள்கள் இவர்கள். நன்றாக கவனிச்சுக்கணும் நீங்க. அப்ப என்ன வருது? ஈழத்தில் செத்து விழுந்தவன் தேவர் என்றால் திரண்டிருப்பான், நாடார் என்றால் திரண்டிருப்பான், கோனார் என்றால் திரண்டிருப்பான், வன்னியர் என்றால் திரண்டிருப்பான், பறையன் என்றால் திரண்டிருப்பான், கவுண்டர் என்றால் திரண்டிருப்பான், இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவன் என்று திரண்டிருப்பான் செத்திருந்தா. ஆனால் ஈழத்தில் 50,000 இந்துக்கள் செத்தார்கள், 2000 இஸ்லாமியர் செத்தார்கள், 1000 கிறிஸ்தவர்கள் என்று செய்தி வரவில்லை. அங்கே தேவர் செத்தார், நாடார் செத்தார், மீனவர் செத்தார், முத்திரை செய்தி வரல. தமிழர்கள் செத்தார்கள் என்று செய்தி வந்தது. இவர்கள் 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 என்ன நினைத்து விட்டார்கள் தெரியுமா என் அன்பு தம்பி தங்கைகளே? தமிழனா யாரோ யாரோ தமிழர்களா
அந்த இடத்தில்தான் உங்கள் பிள்ளைகள் ஒரு தெளிவை அடைந்தோம். சாதி மதமும் என் அடையாளம் அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்பதுதான் என் அடையாளம். இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் என்னை ஆள துடிக்கிறது, எல்லோரும் போல நான் வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லை. என் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவியை அனுபவிக்க துடிக்கிறது. இவர்களை ஒழிக்காமல் என் இனம் விடுதலை அடையாது, பெருமையோடு வாழாது என்று முடிவெடுத்து விட்ட பிறகுதான் நாங்கள் தேவரும் அல்ல, நாடாரும் அல்ல, கோணாரும் அல்ல, முத்தரையரும் அல்ல, கவுண்டரும் அல்ல, வன்னியரும் அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்று மேலெழுந்து கிளர்ந்து எழுந்தோம். இதுதான் வரலாற்றில் பெரும் புரட்சி, வரலாற்றில் பெரும் புரட்சி.